அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது மந்திர வழிபாடு தான். இது எப்போ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டு நீங்கள் தூங்குவீங்களா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். இது சிவபெருமானுடைய மந்திரம் தான். மந்திர வீடியோவில் வரும் பாருங்கள். என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் நம சிவாய, ஜெய ஜெய் ஓம் ஸ்ரீ நம சிவாய. இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிவிடுங்க. இல்லை 27 முறை சொல்லுங்கள். இல்லை உங்களால் 108 தடவை சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிவபெருமான் மந்திரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கனாலே, அதுக்கு முன்னாடி உங்கள் காரியங்களே சொல்லிவிடுங்க கடவுள்கிட்ட. உங்களுக்கு என்ன வேணுமோ, பணப்பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை, இல்லை எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, அதை உங்களை இமீடியட்டாக வெளியே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் பிரச்சனை எந்த இடத்துக்கு போச்சுன்றதை நீங்களே யோசிக்கிற அளவுக்கு உங்களை வச்சிரும். நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து தினமும் சொல்ல முடியும். சொல்லும்போது அவர் உங்களுக்கு கூடவே துணையாக இருக்கிறார். அனைத்து நேரத்துலேயும் கூடவே இருந்து உங்கள் காரியங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் இல்லையா உடனே பணம் கிடைக்கும், வேலை இல்லையா உடனே வேலை கிடைக்கும், உங்களுக்கு ஏதோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா உடனே கிடைக்கும். இதை மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. தினமும் சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை சொல்லலாம். இதுக்கு எந்த நாள் கிழமை பார்க்கணும் இல்லை. பட் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க பண்ணாதீங்க. மற்றபடி சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா கூட பண்ணலாம். மென்சஸ் டைம் மட்டும் பண்ணாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்ருந்தால் பண்ணாதீங்க. மீதி எல்லா நேரத்துலையும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, கடவுளே என்னோட இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க, நான் தொடர்ந்து வாழ்க்கையில் பெரிய நிலையை அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவரோட நாமத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கே நீங்கள் ஒரு 3 நாள் சொல்லும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் 21 முறை சொல்லுங்கள், 27 முறை சொல்லுங்கள், இல்லை 108 முறை சொல்லுங்கள். நாட்கணக்கு பார்த்தீங்கன்னா 21 நாள் கணக்கு வச்சு சொல்லுங்கள். இல்லை அதுக்கு மேலே சொன்னாலும் சரி. நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிலேருந்து ஒரு 3 நாள்லேருந்தே உங்களுக்கு உங்களுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சக்ஸஸான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது தொடர்ந்து சொல்லுங்கள். அதே போல் இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களால் முடிஞ்சது என்ன, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவருக்கோ பசுமாட்டுக்கோ எதனா ஒரு உணவை தானமாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சிவபெருமானை ஜெபிச்சுட்டு இந்த மாதிரி தானமாக கொடுக்கும்போது அவருக்கே நீங்கள் படைக்கிற மாதிரி அர்த்தம். அவரே உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். உங்கள் காரியங்களும் கைகூடி வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.